அண்ணாச்சி அண்ணாச்சி, ரூபாய் 5 கோடி என்னாச்சு? பன்ருட்டியில் உழவர் சந்தை இடமாற்றம், வெடிக்கும் சர்ச்சைகள். முன்னாள் முதல்வர் கலைஞரின் கனவு திட்டத்தில் ஒன்றுதான் தமிழகம் முழுவதும் உழவர் சந்தை திட்டம். விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளையும் விளை பொருட்களை தாங்களே சந்தைப்படுத்திக் கொள்வதற்கும் பொதுமக்கள் குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்குவதற்கும் உறவு பாலமாக விளங்குவதுதான் அந்த உழவர் சந்தை திட்டம். கடந்த 2000ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் உள்ள நகரங்களில் கலைஞரால் உழவர் சந்தை திறக்கப்பட்டது. அதன் நிலைமை தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தில் வேளாண் துறை பட்ஜெட்டில் 2021-22ஆம் ஆண்டு பன்ருட்டி உழவர் சந்தை இடம் மாற்றுவதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தயவுசெய்து இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்தால் இந்த நிதி ரிட்டர்ன் போயிடும். அதனால் இந்த உழவர்களுக்கோ விவசாயிகளுக்கோ பாதிப்பு இல்லாதோடு நலன் கருதியும் இந்த நிதியை மிக விரைவில் இடம் ஆய்வு செய்து இந்த நிதியை திருப்பி அனுப்பாத அளவுக்கு இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நகர்மன்ற தலைவர் அவர்களும் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ளது. இத்திட்டமானது அவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்பட்டது பன்ருட்டி உழவர் சந்தை. ஆனால் அந்த உழவர் சந்தையானது பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தட்டாஞ்சாவடியில் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை உழவர் சந்தைக்கு கொண்டு செல்லவும் பொதுமக்கள் அங்கு சென்று பொருட்களை வாங்குவதற்கும் போக்குவரத்து பிரச்சனையால் பெரிதும் சிரமப்பட்டனர். அதனால் அந்த உழவர் சந்தை தற்போது செயலற்று புதர் மண்டி பேய் பங்களா போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் பொதுமக்களும் பொதுநல அமைப்புகளும் உழவர் சந்தையை இடமாற்றம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு பொதுமக்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் 2021-22 முதல் வேளாண் பட்ஜெட்டில் பன்ருட்டி உழவர் சந்தையை இடமாற்றம் செய்ய ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கினார். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் தற்போது அந்த திட்டம் நகராட்சியில் போதுமான இடம் இல்லாததால் செயல்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அந்த நிதி மீண்டும் அரசுக்கு சென்றுவிடும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் அஞ்சுகின்றனர். பேர் ஏழுமலை. நான் பனிகுப்பத்தை சேர்ந்தவன். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம். பாரம்பரியமாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டுக்கிறோம். ரெண்டாவது அந்த அங்கிசிட்டி பக்கத்தில் இருந்த அந்த உழவர் சந்தை ஒரே பாழடைஞ்சு அது ஒரு பேய் பங்களா மாரி இருக்குது பார்க்குறதுக்கே. உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரே முள் புதார், நம்ம இடுப்பளவுக்கு நம்ம நெஞ்ச அளவுக்குலாம் முள் புதார் தான் நிறையா இருக்குது. அதே போல் எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு உழவர் சந்தையை மாற்றி அமைச்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அப்போ தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படியாவது செம்மையான நல்ல வழித்துக்கு கொண்டு போய் சொல்ல முடியும். பன்ருட்டி நகராட்சி நிர்வாகமானது கடலூர் சாலையில் உள்ள ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அவர்களிடம் நீண்டகால ஒப்பந்தத்தை போட்டு அத்திட்டத்தை செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கனவு திட்டமான உழவர் சந்தை திட்டம் கடந்த 2000 ஆண்டில் பன்ருட்டியில் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட 25 ஆண்டுகளாகவே அந்த உழவர் சந்தை பயனற்ற முறையில் இயங்காமல் இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு இந்த புதிய திமுக அரசு 2001 பொறுப்பேற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேளாண் முதல் பட்ஜெட்டில் இந்த உழவர் சந்தையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று பொதுநல அமைப்பு கோரிக்கை விடுத்தது. பொதுநல அமைப்பின் கோரிக்கை ஏற்று முதல் வேளாண்மை பட்ஜெட்டில் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார். 4 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் கூட அந்த 5 கோடி நிதி என்னாச்சு, எங்கே போச்சு என்றே தெரியவில்லை. எனவே உடனடியாக அந்த நிதியை மீண்டும் ஒதுக்கி பன்ருட்டியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையை உரிய இடத்திற்கு இடமாற்றம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுநல அமைப்பு வலியுறுத்தி அதற்கான மனுவை அளித்திருக்கின்றோம். அரசும்
நகராட்சி நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் இந்த நிதியினை பயன்படுத்தி பன்ருட்டியில் புதிய உழவர் சந்தையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.